நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன், உன்னை பாட வருகின்றேன், உன்னை அன்பு செய்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். பொன்னும் பொருளும் எனக்கு இருந்தாலும், பெயரும் புகழும் என்னை சூழ்ந்தாலும், உதயம் தேடும் மலரை போலவே, உயிரின் உயிரே உன்னை தேடினே, நிலவில்லா வானம் போலவே, நீ இல்லா வாழ்வும் வாழ்வில்லை. நம்பிக்கையின் நாயகா, நலன்களின் தேவவா, வார்த்தை ஒன்று பேசுமே, வளங்கள் எல்லாம் கூடுமே. இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, எபிரேயர்கள் எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 15, 16. ஆகவே அவர் வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகவும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. கை இருக்கிறவங்களாம் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அன்புக்குரியவர்களே, ஒரு அரசியல் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவர்களுக்கு அவன் தொண்டரெல்லாம் கை தூக்க சொன்னால் எப்படி தூக்குவான்? எல்லாமே கை தூக்குவான் இல்லையா? நாமெல்லாம் கிறிஸ்துவுக்கு தொண்டு செய்கிறோமா அல்லது கிறிஸ்துவிடம் வம்பு செய்கிறோமா? சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்கு நாமெல்லாம் தொண்டு செய்கிறோமா இல்லை வம்பு செய்கிறோமா? அப்படி சொல்லிக்கிட்டு வம்பு செய்கிறோம். அதனால் தொண்டு செய்கிறவெல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இயேசுவே மை போற்றுகிறோம், இயேசுவே மை போற்றுகிறோம், இயேசுவே மை புகழுகிறோம், இயேசுவே மை புகழுகிறோம், இயேசுவே மை ஆராதிக்கிறோம், இயேசுவே மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வெளிப்படையான உண்மையை சொல்லணும்னா அரசியல் தலைவர்களை அவர்களுடைய தொண்டர்கள் அப்படி புகழ்றான். ஒரு மீட்டிங் போட்டால் அந்த ஊரையே கொடி கட்டி ஒரு வழி பண்ணிடுறான். தலைவா தலைவா அப்படின்னு சொல்லி அவ்வளவு கத்துறான். ஆனால் நம்மெல்லாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், பாரம்பரிய பரம்பரை கிறிஸ்தவர்கள், கோயிலுக்கு வெளியே காது வரைக்கும் ஆய் வரும்.
வழிபாட்டு நேரத்தில் பெவிக்குய்க்கு போட்டு ஒட்டிக்குவோம். நானும் பாடும்போது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். சிஸ்டர், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாட்டு மட்டும் நம்ம பாடணும் இல்லையா? பாட்டுங்கிறது ஒரு முறை பாடுவது. ஆமாம், ஆனால் நாங்கள் அப்படி தான் இருப்போம். பாடு பாடு, நீ தான் பாடுவிய, பாடு இல்லை? ஆமாம், சொத்து கொயர் குவைச்சக்கூடாது. ஏன்னா நானும் கொயர் மாஸ்டராக இருந்துட்டு தான் வந்தேன். பாட்டு கிளாஸில் இருக்கிறவங்க மட்டும் பாடக்கூடாது. பாட்டு கிளாஸோட ரூல்ஸே ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் கொயர் பாடணும். 2வது டைம் நீங்கள் கம்முன்னு அமைதியாகிடணும். 2வது டைம் மக்கள் தான் பாடணும். ஆனால் எல்லா டைமும் நீங்கள் தான் பாடுறீங்க. அதனால் அன்புக்குரியவர்களே, பாடுதல் என்பது, நீங்கள் சபைக்கெல்லாம் போய் பார்த்துருக்குறீங்களா? நான் போயிருக்கிறேன். இந்த சபைகள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாடுவாங்க, எல்லாரும் கை தட்டுவாங்க. ஒருத்தர் கையும் ஒருத்தர் வாயும் சும்மாவே இருக்காது. அப்படி எனர்ஜெட்டிக்காக அப்படி பாடுவாங்க. நம்ம முதல்ல செத்து போனவங்க கையில் வெத்தலைப்பா கொடுத்த மாதிரி பாதி பேர் வாயை திறப்பா, மீதி பேர் அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பான், ஏவாம என்ன பண்ணுறான்ட்டு. வழிபாடு என்பது, ஆண்டவரை ஆராதிப்பது என்பது நீ ஆராதிக்க வேண்டும். யாரோ ஒருவர் ஆராதிப்பதை நீ பார்த்து கொண்டு இருக்க நீ கோயிலுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆக எல்லோரும் கண்களை மூடி, எல்லோருக்கும் தெரிந்த பாடல், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் என்ற பாடலை நாம் எல்லோரும் உணர்ந்து, ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம். ஆக அந்த ஜெப சிந்தனையோடு நம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்ற உள் உணர்வோடு, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நீதியோடும் உண்மையோடும் நாம் ஆண்டவரை புகழ்வோம். அவரை புகழ்கிற அந்த பலிதான், நம் உதடுகள் செலுத்துகிற இந்த காணிக்கை தான் அந்த புகழ்ச்சி பலி. கடவுளுக்கு உகந்த காணிக்கை இதுதான். இறை புகழ்ச்சி என்னும் பலியை செலுத்துகிறவனே எனக்கு மதிப்பு கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே சிறுவர் தொடங்கி பெரியவர் வரை எல்லோரும் கரங்களை தட்டி உணர்ந்து பக்தியோடு நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடி நற்கருணை ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவர் இந்த நாள் வரை உங்கள் வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஆண்டவரை போற்றுங்கள். கோயிலுக்கு வந்தோடனே கண்ணை மூடிட்டிங்கன்னா பேய் உள்ளே போகாது, கண்ணை திறந்தீங்கன்னா எல்லா பேயும் உள்ளே போயிடும். அதனால் உங்களுக்குள்ளே பேய் போகுதுன்னா கண்ணை திறந்துருங்க. பேய் போவேணா, கடவுள் தான் பார்க்கணும்னா நீங்கள் கண்ணை மூடிக்கணும். சின்னவங்க தொடங்கி பெரியவங்க எல்லாம் கண்ணை மூடிக்கிங்க, கண்ணை மூடுங்க. வெரி குட். கண்ணை மூடி, கடவுள் நீங்கள் பிறந்தது முதல் இந்த நாள் வரை கடவுள் உங்களுக்கு செய்த நன்மைகள், நீங்கள் குழந்தையாக இருந்திருப்பீங்க, அப்போ அப்பா அம்மா உங்களை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் வளர வளர ஆண்டவர் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்கிறார். அதனால் கண்களை மூடி, ஆண்டவரே எனக்கு நல்ல தாய் தந்தை கொடுத்ததற்காக நம்மை போற்றுகிறேன்.
ஆண்டவரே, எனக்கு நல்ல உடலை கொடுத்ததற்காக நம்மை போற்றுகிறேன். எனக்கு நல்ல உடல் உறுப்புகளை கொடுத்ததற்காக, ஆரோக்கியமான உடலை கொடுத்ததற்காக நம்மை போற்றுகிறேன். எனக்கு நல்ல வேலையை கொடுத்ததற்காக நான் நம்மை போற்றுகிறேன். எனக்கு நல்ல மனைவி, நல்ல கணவனை கொடுத்ததற்காக நம்மை போற்றுகிறேன். நல்ல பிள்ளைகளை கொடுத்ததற்காக போற்றுகிறேன். நல்ல வீட்டை கொடுத்ததற்காக போற்றுகிறேன். திருமுழுக்கு யோவான் சொல்வது போல, விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நம்மிடம் இருப்பவை எல்லாம் கடவுள் கொடுத்தவை தான். ஆகவே நாம் பெற்றுக்கொண்ட எல்லாவற்றுக்காகவும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை போற்றுவோமா? உங்களுடைய சொந்த வார்த்தைகள், உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகள், ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், ஆண்டவரே உம்மை புகழுகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை போற்றுவோமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரே நன்றி, நன்றி இயேசுவே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து வருகிறீரே. ஒவ்வொரு நாளும் எல்லா விதமான தீமையிலிருந்து காத்து வருகிறீரே. ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்துகிறீரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு, உடை, உறைவிடத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. நாங்கள் துன்பத்தில் இருக்கிற பொழுது எங்கள் கண்ணீரை துடைக்கிறீரே. நன்றி, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம் சாமி. எங்களுக்கு அரணாக இருந்து எங்களை காத்து வருகிறீரே ஆண்டவரே. ஆயனாக நீரிருந்து ஆண்டவரை எங்களை பசும்புல் வெளி மீது நடத்தி செல்லுகிறரே. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதா நான் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன், உமது கோலும் கைத்தடியும் என்னை வழி நடத்தும் என்று சொல்லுகிற அளவுக்கு தாவீது அரசர் அந்த உணர்ந்து சொல்லுகிறது போல என் வாழ்விலும் ஆண்டவரே எத்தனையோ நேரங்களிலே நீர் கரம் பிடித்து வழி நடத்தி இருக்கிறீரே. உம்மை போற்றுகிறேன் சாமி, உம்மை புகழுகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவர் உணர்ந்து சொல்லுவோமா? உணர்ந்து சொல்லுவோமா? உன் வாழ்க்கையில் செய்ததெல்லாம் நினைச்சு பார்த்து ஆண்டவரை அறிக்கையிடு. ஆண்டவரின் பெயரை அறிக்கையிடு. தாவீது அரசர் திருப்பாடலில் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் உம்மை புகழாவிட்டால் என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொள்ளட்டும் என்று சொன்னார். என் அன்புக்குரிய சகோதரனே, உனக்கு கடவுள் நாவை கொடுத்தது ஆண்டவரை புகழ்வதற்கு. ஆண்டவரை புகழ்ந்து போற்று. இது ஆண்டவரை புகழ்கிற நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை புகழுகிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அனைவரும் அமர்வோம். அன்புக்குரியவர்களே, தவக்காலம் என்ன காலம்? தவக்காலம் என்ன காலம்? ஆமாம், இப்படி தான் பல வருஷமாக சொல்லி ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோம். தவக்காலம் நடிப்பின் காலம். என்ன காலம்? ஆமாம், நிறைய பேர் சிஸ்டராக மாறி இருப்பீங்களே காவின்ற பேரில். யார் சிஸ்டருங்க, யார் பொது ஜனங்கன்னே தெரியாது. ஆனால் ஈஸ்டர் அன்னைக்கு பார்க்கணுமே, ஆயாவெல்லாம் அக்கா மாதிரி வரும். பயங்கர ட்ரமண்டஸ் சேஞ்ச், மனமாற்றத்தின் காலம். எங்கே மனம் மாறுது? கோயில் மாறுது, உடம்புல துணி மாறுது, வழிபாட்டில் பாட்டு மாறுது, திருவுடைகளெல்லாம் மாறுது, எல்லாம் வாசகங்கள் மாறுது, எல்லாம் மாறுது. ஆனால் நாம் மட்டும் அப்படியே இருந்துக்கோம். திருப்பலிக்கு வரோமே, எதுக்கு திருப்பலிக்கு வரோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எதுக்கோ வரோம், எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? ஆமாம், ஃபாதருங்க வேறு வழி இல்லை, வச்சு தான் ஆகணும். சாமியார் ஆகிட்டா சாகர வரைக்கும் காலையில் இருந்துச்சோடனே பூசையை வச்சுட்டோம்னா அது ஒரு திருப்தி. சிஸ்டருங்களும் அப்படித்தான், காலையில் பூசை பார்க்கலன்னா ஒரு மாதிரி கடமை இல்லை, கடமைக்கு அப்படி ஒன்று வச்சுருவோம். பெருசுங்க சிலதுக்கெல்லாம் வேறு பழக்க தோசத்துக்கோசரம் வந்துக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. காலையில் பூசை கண்டலைன்னா அவ்வளோதான், பூசை கண்டுட்டு போய் எல்லா பாவத்தையும் செய்வாங்க. ஆக பூசைக்கு வரோம், எதுக்கு பூசை? திருப்பலி என்பது என்ன? நல்லா கவனிச்சிங்கன்னா இது வரைக்குமே திருப்பலின்னா என்ன, திருப்பலியில் என்ன நடக்குது? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், திருப்பலியில் என்ன நடக்குது? என்ன எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க? ஒன்றுமே நடக்கலையா? ஆண்டவருடைய கல்வாரி பலியை நினைவு கூறுறோம். ஆண்டவர் கல்வாரி பலியை நினச்சிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு தவசு காலம்? ஆனால் நம்ம என்ன செய்யணும்னு தெரியாமையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். திருப்பலியில் என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது.
திருப்பள்ளியில் என்ன நடக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா டைம் அரை மணி நேரம் தான், 7:30க்கெல்லாம் நீங்கள் இல்லைன்னா ஓடிடுவீங்க நீங்கள், அப்படி தானே? வந்தோடனே சொல்லிட்டார் சின்ன சாமியார் என்னுடைய தம்பி ஆரோன், ஆனால் 7:30 முடிச்சிருந்தா இல்லைன்னா போயினே இருப்பாங்க அப்படின்னா. அதான் நான் சொன்னேன், எவனாவது சினிமா தேட்டரில் படம் ஓடினுங்கும் போதே எந்திரிச்சு போவானாடா? ஆஸ்பத்திரியில் போய் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறார், முடியாது இதுக்கு மேலே பண்ணினா ஓடிடுவேன் அப்படின்னு போடுறாங்களா? வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, ஓவர் டைம் பார்க்குறீங்க, ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஸ்பெஷல் கிளாஸுக்கு இது. ஆனால் லிட்டர்ஜி மட்டும் 1 ஹவரில் முடிச்சு அனுப்பிடணும், இல்லைன்னா வாட்சை 10 தாட்டி பார்ப்பீங்க. பார்த்துக்குங்க. மற்ற இடத்துக்கெல்லாம் போகும்போது பேக்கில் ஐஸ் கட்டி வச்சுட்டு போகிறீங்க, சிலு சிலு சிலுன்னு இருக்கும், உட்காந்துக்குவீங்க. கோயிலுக்கு வரும்போது மட்டும் அடுப்பு மேலே உட்காந்த மாதிரி இருப்பீங்க, எப்படா எந்திரிச்சு போகலான்ட்டு. ஆனால் அதாவது சினிமாவில் தூங்கினவங்க கம்மி பேர் தான், ஏன்னா சினிமா பிடிச்சது தான் போவோம். ஆனால் கோயிலில் வந்து பிரசங்க நேரத்தில் தூங்குவாங்க பாருங்க சாமி. இங்கே நீங்கள் பேசும்போது தான் சாமி மனசு நிறைவாக இருக்குது, ஏன்னா தூங்குறான். திருப்பலியில் என்ன நடக்கிறது? திருப்பலியில் என்ன நடக்கிறது? திருப்பலியிலே சாதாரண அப்பமும் சாதாரண திராட்சை ரசமும் இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகிறது. அது ஒரு முறை தான் திருப்பலியில் பங்கு பெறுகிறது. இந்த நற்கருணை ஆண்டவர் இங்கே இருக்கிறாரே, இந்த நற்கருணை ஆண்டவருக்குள்ள ஒரே ஒரு முறை தான் இவர் திருப்பலியில் இந்த அப்பம் பங்கு பெற்று இருக்கும். அடுத்த முறை இது ஆண்டவராக மாறிடுது. நாமளும் தான் வரோம், சாகர வரைக்கும் பூசைக்கு வரோம். ஏதாவது மாற்றம் உண்டா? நாம் ஏன் மாற மாட்டேங்கிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனையோ பூசை பார்க்குறோம். நாங்கள்லாம் வருஷத்துக்கு 5 நாள் தியானம் பண்ணுறோம், சிஸ்டருங்கெல்லாம் 8 நாள் தியானம் பண்ணுறாங்க. நீங்கள் 6 நாள் தானா? இல்லை, நான் 6 நாள் தான். எல்லாம் ஒரு சில காங்கிரிகேஷனில் 8 நாள் சிஸ்டர், ஒரு சிலர் 12 நாள் பண்ணுறாங்க. என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன செலவாகுது புள்ள பழச்சா பாட்டை காணோம். எல்லாம் வழிபாடெல்லாம் ஜோராக தான் நடக்குது, வழிபாடெல்லாம் ஜோராக தான் நடக்குது. ஆனால் மாற்றம் தான் இல்லை. பழைய குருடி கதவை திரடி. கோயிலுக்குள்ளே மட்டும்தான் நாம் மாதாவும் அந்தோனியாரும் சூசேப்பராக இருக்கிறோம். கோயிலுக்கு வெளியே போயிட்டோம். ஆக திருப்பலியிலே மாற்றம், சாதாரண அப்பமும் சாதாரண ரசமும் இயேசுவை போல் மாறுகிறது. இன்னைக்கு நமக்கெல்லாம் ஆசை இருக்குதா இல்லையா? பூசை கருத்து, நான் சாமியாராய் 10 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் ஒரு பூசை கருத்து கூட நாரிப்புனூருக்கு ஆண்டவன் கிருபையில் நாரிப்புனூரில் ஒரு 3 வருஷம் வந்து செவ்வாய்க்கிழமை போய் உதவி செய்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. பூசை கருத்து வாசிப்பேன். அதில் ஒரு கருத்து கூட அந்தோனியாரே நான் உன்னை போல மாறணும்னு ஒரு வயலில் எழுதலை. கிறிஸ்தவங்க நாம இல்லையா? கிறிஸ்தவங்க நாம யாரை போல வாழணும்? கிறிஸ்துவ போல வாழணும். நாம் யாரை போல வாழ்கிறோம்? அனில் அம்பானிக்கு மச்சான் நாட்டம் வாழ்கிறோம். சினிமா நடிகர்களை போல. சமந்தா, திரிசாலாம் பழசு, இப்போ புதுசாக பேர வாயிலே நுழைய மாட்டேங்குது. நடிகைகள்னால் அந்த காலத்து நடிகை பேரை சொல்லலாம், இந்த காலத்து யார் நடிகைன்னே தெரியல. அவங்கள பின்பற்றுகிறோம். ஹேர் ஸ்டைல், அதாவது இந்த பிள்ளைங்க தலைமுடியை வச்சுக்கிட்டு பண்ணுற அட்டகாசம் இருக்குதே, அவுத்து விட்டா லூசர், அப்புறம் கயிறு திரிக்கிறது. சில பிள்ளைங்களை பார்த்தா கயிறாக திரிச்சிக்கிட்டு வருதுங்க. இந்த நீக்ரோஸ் தான் அப்படி பண்ணுவாங்க. நம்ம பிள்ளை இங்கே திரிக்குது அங்கே திரிக்குது, திடீர்னு இங்கே மண்டை வீங்கிக்கும். அப்புறம் நடுவில் ஒரு ஸ்பீடு பிரேக்கர் வரும். இந்த தலையை பண்ணுற கூத்து இருக்குதே, நம்மால் பயங்கர வித்தியாசம். திடீர்னு இப்படி வச்சுருப்பான், திடீர்னு பனைமரத்துக்கு சிறை எடுத்த மாதிரி இதெல்லாம் ஃபுல்லாக அடிச்சு விட்ருவான். அப்புறம் ரெட்டை மாட்டு வண்டி தண்டு இதில் போடும், மாட்டு வண்டி தடம் மாதிரி இந்த கோடு போட்டுருவான். இப்போ யார் பையன் யார் புள்ளன்னே கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. இவனும் மீசை எடுத்துக்கிறான், அவன் மீசை இல்லாமல் இருந்துக்கிறான். அவளும் இவ்வளோ முடி விட்டுருக்குறான், இவனும் இவ்வளோ முடி விட்டுருக்குறான். யாரை ஃபாலோ பண்ணுறான் இவன்? ஒரு குரூப்பு இப்படி, இன்னொரு குரூப்பு புஸ்தகத்தை ஊற வச்சு படிச்சுக்கிட்டு படிப்பாளி. எல்லாருமே ஏபிஜே அப்துல் கலாமாக மாறணும், சயின்டிஸ்டாக மாறணும்.
படிக்கணும், படிக்கணும், மார்க் வாங்கணும், படிப்பாளி ஆகணும், அறிவாளி ஆகணும். அதே பைபிளில் சவேரியார் இப்படித்தான் ஆகணும்னு ஆசைப்பட்டு கடைசியில் இன்னாசியார் சொல்லிவிட்டார், ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவிற்கு. ஆனாலும் நம்ம பள்ளிக்கூடம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் சொன்னால் என்ன தள்ளிடுவாங்க. அதனால் எதுவும் சொல்லாமல் வாய் இருக்க மாட்டேங்குது சொல்லாமல். இன்றைக்கு மனிதர்கள் நாம் அறிவாளிகளாக மாற ஆசைப்படுகிறோம், பணக்காரர்களாக மாற ஆசைப்படுகிறோம், அழகுள்ளவர்களாக மாற ஆசைப்படுகிறோம், அந்தஸ்துள்ளவர்களாக மாற ஆசைப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசுவை போலவோ, அன்னை மரியாளை போலவோ, அல்லது புனித சூசையப்பரை போலவோ, அல்லது நம் திருச்சபையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற புனிதர்களைப் போலவோ மாற நாம் ஆசைப்படுகிறோமா? அப்படியெல்லாம் மாறி இருந்தால் உலகத்தில் வேறு மதமே இருந்திருக்காது. ஏதோ அங்கே 2 பேர் இங்கே 2 பேர் புனிதராகிறாங்க. அன்னை தெரசா புனிதராங்க இந்தியாவில். எத்தனை பேர் அன்னை தெரசா ஃபாலோ பண்ணோம்? நம்ம ஆளுங்களாம் எப்படி அப்பட்ட ஆளுங்க தெரியுமா? யாராவது புனிதராகிட்டா உடனே அவங்களுக்கு சுருவம் வச்சுருவோம், சுருவம் வச்சு அவங்களுக்கு மாலை போட்டுறது, அப்புறம் தெரு தெருவாக தூக்கிட்டு தெரிய வேண்டியது. அவங்க அதெல்லாம் கேட்டாங்களா? மாதா என்ன நம்மக்கிட்ட கேட்டாங்க, என்ன நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள்னு தான் மாதா சொன்னாங்க. ஆனால் அதை மட்டும் விட்டுட்டு எல்லாம் செய்வோம். இப்போ மாதாவுக்கு ரொம்ப அவசியம் புடவை. மாதாவுக்கு யாரெல்லாம் புடவை கட்டி விடுவீங்க? இதில் வர பெருமை, மாதா கட்டின புடவையை கொண்டா நான் கட்டிக்கிறேன். அவங்கள்ட்ட கேட்டாங்களா மாதா வந்து எனக்கு புடவை கட்டி விடு, எனக்கு நெக்லஸ் போட்டு விடு அப்படின்னு? அவங்களுக்கு பிடிச்சதை நீ செய்ய சொன்னால் உனக்கு பிடிச்சதை அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிற. இதை சாமியார் சொன்னால் சாமியார் ஓவராக பேசுகிறாருன்னு எங்களை வேற சொல்ல வேண்டியது. நம்ம ஊர் திருவிழாலெலாம் இங்கே எப்படின்னு தெரியல, கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா அடி வெடி குடி கடி, இந்த 4 இல்லைன்னா திருவிழாவே கிடையாது, ஃபீஸ்டே கிடையாது. ஃபீஸ்ட் அப்படின்னாலே அடி, தாரை தப்பட்டைகள் கிளிய வேண்டும், வெடி வானங்கள் கிளிய வேண்டும், சத்தம் இந்த பாதி உசுறு தொடுத்துட்டு இருக்கிற பெருசெல்லாம் அந்த வெடி சத்தத்துக்கிட்ட அன்றைக்கே போய் சேர்ந்துடணும். பிளான் பண்ணி தான் வெடிக்கிறான். அந்த தெருவில் யாரெல்லாம் ஆகாத பெருசுகளாக இருக்குதோ அதெல்லாம் போகணுன்ட்டு வெடிய சத்தத்தை போட்டு ஒரு வழி பண்ணிடுறது. அப்புறம் குடி, இங்கே எப்படின்னு தெரியல, கிராமத்துல எல்லாம் நாங்கள் படுற பாடு, தேர் இழுத்துட்டு வந்து நிறுத்துறதுக்குள்ளே சாமி ஏசுநாதர் 2ஆம் வருகையே வந்துடுவார். நிப்பாட்டு, ஏய் நிப்பாட்டு, நவுத்துனா நடக்கிறது வேற. சாமியார் இப்படியே தான் நின்னாகணும், அங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. குடி, அப்புறம் கடி. திருவிழா அன்னைக்கு ஆடு கோழி பாருங்களேன், ஈஸ்டர் 40 நாள் கறியே திங்க மாட்டீங்க. 41ஆம் நாள் ஈஸ்டர் நைட்லேருந்தே ஆரம்பிப்பீங்க. எல்லாம் எல்லா வீட்லேயும் போய் ஒரு வீட்டில் மணக்கும், அந்த தெருவே மணக்கும். இல்லை நீ நல்லவங்களா இருந்தீங்கன்னா 40 நாள் என்ன செஞ்சு அதை 41 நாள் அதுலேயே கண்டினியூ பண்ணும். அதில் நல்ல மாற்றம். ஆக இன்றைக்கி நாமெல்லாம் கொண்டாட்டங்கள்லையும் அலங்காரங்களும், இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபை எதில் மாற்றமாக இருக்குதுன்னா, நல்ல கோயிலெல்லாம் எடுத்துகிட்டு புது கோயிலாக கட்டிடுவோம். கோயில் மாறுது. அதான் ஒரு மறை மாவட்டத்தில் தெரியாமல் என்ன பிரசங்கத்துக்கு கூப்பிட்டாங்க. நான் வாயை வச்சிட்டு இருக்காம எல்லாம் மாறுது, எல்லாம் மாற்றிவிட்டீங்க, கோயிலெல்லாம் மாற்றிவிட்டீங்க, ஆனால் நீங்கள் தான் அப்படியே இருக்கிறீங்க அப்படின்ட்டேன். எல்லாம் நல்ல வேலை அடிக்க தப்பிச்சு ஓடியான்ட்டேன். எப்படி சாமியார் சொல்லலாம்? இல்லை, கோவிலை நம்மால் மாற்ற முடியும், அமைப்புகளை மாற்ற முடியும். ஆனால் நம்மை இயேசுவை போலவோ அல்லது மாதாவை போலவோ புனிதர்களைப் போலவோ நம்மால் மாற்ற முடிகிறதா? இந்த வழிபாடுகள் அதுக்கு உதவி செய்கிறதா? நம்மை புனிதர்களாக அல்லது இயேசுவை போல மாதாவை போல புனிதர்களைப் போல நம்மை மாற்ற உதவாத வழிபாடுகள் வெற்று சடங்குகள். அவ்வளோதான், ஏதோ சடங்கு, அவ்வளோதான். ஆக இன்றைக்கு மனமாற்றம் என்பது தவக்காலம் வரை நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு சாமி அறிவித்த முதல் நற்செய்தியே மனம் மாறுங்கள். யாரை போல? கிறிஸ்துவை போல மாறுங்கள். கிறிஸ்தவர்களே மனம் மாறுங்கள். யாரை போல? கிறிஸ்துவை போல் மாறுங்கள். இயேசு சாமி மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரத்தை மீன் பிடிச்சிட்டு இருந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்களெல்லாம் பார்த்து என்ன சொன்னார்? என் பின்னே பாருங்கள். நாம் இன்றைக்கி யார் பின்னாடி போயிட்டுருக்குறோம்? சிறுசுகள்லாம் சினிமாக்காரன் பின்னாடி போகுது, பெருசுகள்லாம் பணம் சம்பாதிக்க போகுது. உண்மையா இல்லையா?
பிள்ளைங்களெல்லாம் எதுக்கு சாமிகளை படிக்க வைக்கிறீங்க? நீங்கள்லாம் படிச்சே ஆகணும், இந்த ஸ்கூலில் சேர்த்து அந்த ஸ்கூலில் சேர்த்து, சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி அது இதெல்லாம் எதுக்கு? எதுக்கு? பணம் சம்பாதிக்க, வேற எதுக்கு? சேவை செய்கிறதுக்கா? படிக்காதவன் கம்மியாக இருந்த காலத்தில், படித்தவன் கம்மியாக இருந்த காலத்தில் கூட இந்த மாதிரி அக்கிரமம் அநியாயமெல்லாம் நடந்தது கிடையாது. என்னைக்கு பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் அதிகமாக உருவானதோ அன்னைக்கு குற்றங்களும் அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி சைபர் கிரைமிலெல்லாம் போய் மாட்டிகிட்டு இருக்கிறான், பேங்க்கில் பணம் வச்சுக்கிறான், உழைச்சி கஷ்டப்பட்டு வச்சுருக்கிறான், அவனுக்கு தெரியாமலே அவன் திருடிட்டு போயிடுறான். படிக்காதவங்க காலத்திலேருந்து ஒருத்தன் சொத்தை இன்னொருத்தன் திருடுறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இன்றைக்கி படித்தவன் தான் கேஸ் போடுறான். இன்றைக்கி படித்த பொண்ணுங்க தான் டிவோர்ஸ் வாங்குது. படிக்காத பாட்டி எங்கெல்லாம் டிவோர்ஸ் வாங்கினாங்களா? இல்லையே. டிவோர்ஸுன்ற வார்த்தையே பாட்டிகளுக்கெல்லாம் தெரியாது. தாத்தா குடிகாரராக இருக்கலாம், 2-3 சம்சாரம் வச்சுருப்பார், அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு என்னமோ கன்றாவி போய் தொலைகிறான் அப்படின்ட்டு போய் நம்ம அவன் கூட குடும்பம் நடத்திட்டு வாழ்ந்துருக்குது. ஆனால் இன்றைக்கி ஆசை 60 மோகம் 30, அது கூட இல்லை. கல்யாணம் தாலி கட்டி முடிச்சோன்னே பின்னாடியே ஓடி போயிடுதுங்க. எனக்கு இவனை பிடிக்கல, அப்புறம் எது கழுத்தை நீட்டினேன்? ஓலை எழுதும் போதே சொல்ல வேண்டியது தானே. அப்போ எல்லாம் பெவிக்குய்க்கு போட்டு ஒட்டிக்குவேன். எத்தனை லட்சம் இல்லை நம்ம ஆளுங்க கல்யாணம் பண்ணுறது எதுக்கு? சும்மா பந்தாவுக்கு தான், பந்தாவுக்கு. ஆக இன்றைக்கு நாம் யாரை பின்பற்றுகிறோம்? சினிமா நடிகர்களை, அரசியல்வாதிகளை, பணக்காரர்களை, இன்னும் ஒரே வார்த்தையில் சுருக்கமாக சொல்லணும்னா மனிதர்களை பின்பற்றுகிறோம். மற்றவங்க எப்படியே போகட்டும், கிறிஸ்தவராகிய நீயும் நானும் யாரை பின்பற்ற வேண்டும்? பைபிளை படிக்கிறோம் இல்லையா? ஒன்று சொன்னால் கோச்சிக்கூடாது, கோச்சிக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. பைபிளே படிக்காமல் கல்லறைக்கு போகிற ஒரே கிறிஸ்தவன் யார்? கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்தீங்க? கை தூக்குங்க. அதுதான். கோயிலுக்கு பைபிள் கொண்டு வரக்கூடாதுன்னு திருச்சபை எங்கேயாவது சொல்லியிருக்குதா? சொல்லியிருக்குதா? 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு அப்புறம் எல்லாரும் தூக்குங்க நினைச்சே. ஆனால் இன்னுமே பைபிளே என்னன்னு தெரியாது. பைபிள்னு என்னன்னே தெரியாது கிறிஸ்தவனுக்கு, கத்தோலிக்க கிறிஸ்தவனுக்கு. அதுவும் சுத்தம் பெரியவங்களுக்கெல்லாம் யாருக்கு, எத்தனை பேர் பெரியவங்கள்ட்ட கேள்வி கேட்டால் பைபிள் எத்தனை புக்கு? அது இருக்கட்டும் சாமி, எத்தனையோ இருந்துட்டு போதும், நமக்கு எதுக்கு அப்படின்றாங்க. புனித ஜெரோம் சொல்லுகிறார், எரோனிமுஸ், திருநூலை அறியாதவன் கடவுளை அறியாதவன். முதல்ல நீ படிக்க வேண்டியதே பைபிள் தான். இதை படிக்காமல் நாம் எப்படி உண்மையான கிறிஸ்துவர்களாக இருக்க முடியும்? எப்படி நாம் மாற முடியும்? அடிப்படையே இல்லாத கிறிஸ்தவவாதிகளாக இருக்கிறோமே, கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமே, அடிப்படையே தெரியாத கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் என்றால் என்ன? கிறிஸ்தவத்தை பற்றி தெரிய வேண்டும், கிறிஸ்துவை பற்றி தெரிய வேண்டும், கிறிஸ்து எதற்காக கிறிஸ்தவத்தை ஏற்படுத்தினார் என்று தெரிய வேண்டும், கிறிஸ்தவர்கள் யார் என்பதை தெரிய வேண்டும். கிறிஸ்தவனா யார் சொல்லுங்க பார்க்கலாம்? கிறிஸ்தவனா யார்? யாரோ இல்லை, நான் இல்லை. கிறிஸ்தவனா யாருமா? திருத்தூதர் பணிகள் நூல் 11ஆவது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். அந்தியோக்கி என்ற நகரில் தான் இயேசுவின் சீடர்கள் தான் முதலில் கிறிஸ்துவர்கள் என்ற பெயரை பெறுகிறார்கள். கிறிஸ்துவன்ற பேர் அவன் வச்சுக்கிட்ட பேர் கிடையாது, அடுத்தவனுக்கு கொடுத்த பேர். இன்னைக்கு ஞானஸ்தானத்தில் என்ன நடக்குது? நாமளே வச்சுக்கிறோம், நாமளே சொல்லிக்கிறோம். நாங்கள்லாம் அப்போ இருந்தே கிறிஸ்துவங்க தெரியுமாங்கிறோம். நாங்கள்லாம் அப்போ இருந்தே பாரம்பரிய கிறிஸ்தவர்கள். பாரம்பரியம், இந்த பாரம்பரியம்னு ஒன்றை வச்சுக்கிட்டு நாம் பண்ணுற அட்ராசிட்டி இருக்குதே, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. மத்தேயு 15, மார்க் 7ஆவது அதிகாரத்தை தயவு செய்து வீட்டில் போய் படித்து பாருங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபுக்கேற்ப கடவுளுடைய வார்த்தையை பயனற்றதாக்கி விட்டீர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லிட்டர்ஜி பர்ஃபெக்ட், முட்டி போடணும், எந்திரிக்கணும், அதெல்லாம் பர்ஃபெக்ட். வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கிறோம்னா வாழ்க்கை முறைகளை கடைபிடிக்கிறோமா? வழிபாட்டு முறை ஓகே, பூசைக்கு முன்னாடி மெழுகுதிரி 4 மெழுகுதிரி வைக்கணும், அதை வைக்கணும், இதை வைக்கணும், நற்கரணை வச்சோடனே தூபம் காட்டணும், பாட்டு பாடணும், அதெல்லாம் ஓகே. வாட் அபவுட் அவர் லைஃப்? வழிபாட்டு முறைகளிலே உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பைபிளே நிறையா டைம் மாற்றிட்டோம் இல்லையா? மிஸ்ஸெல்லாம் மாற்றிட்டோம். நான் சாமியார் ஆகும்போது பழைய மிஸ்ஸல், பழைய பூச புஸ்தகம் தான். அதில் ஒரு அருமையான வார்த்தை இருந்தது, அதையும் தூக்கிட்டாங்க. புதிய பாஸ்கா திருவழிப்பில் பார்த்தீங்கன்னா ஞானஸ்தான வாக்குறுதியில் புதுப்பிக்கும் போது
அதில் ஒரு அருமையான வார்த்தை இருக்கும், சாதியை விட்டு விடுகிறீர்களா அப்படின்னு இருக்கும். சாதியை விட்டு விடுகிறேன்னு அதில் இருக்கும். ஆனால் புதிய இதில் இல்லை. ஏன்னா சாதி முக்கியம் இல்லை, சாதி முறைகளை பின்பற்றுகிறோம். கத்தோலிக்க கிறிஸ்தவம் உருப்படாமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஜாதி வெறி. நாங்கள் தான், உனக்கு கிறிஸ்து முக்கியமா ஜாதி முக்கியமா? ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு வழிமுறை இருக்கிறது. மரபு, கடவுளுக்கு எதிரான மரபுகளை பாரம்பரியம் என்ற முறையிலே நாம் கடைபிடித்து வருகிறோம். அதிலிருந்து மாறதில்லையே. ஞானஸ்தான வாக்குறுதி அத்தனையும் பொய். இப்போ அந்த பொய்யை சொல்லுவீங்க பாருங்க, சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? என்ன யாரும் பேச மாட்டேங்கிறீங்க சார், ஆயிட்டீங்களாட்டிருக்குது. அதன் ஆரவாரங்களை விட்டு விடுகிறீர்களா? கோயிலுக்குள்ள எல்லாம் நல்ல பிள்ளையாட்டம் விட்டுடுறேன், அது கும்பலா விட்டு விடுகிறோம். எங்க ரோம விட்டு விடுகிறேன். சாத்தானை விட்டு விடுகிறீங்களா? விட்டு விடுகிறேன். கோயிலுக்குள்ள மட்டும், வெளியே போனோன்னு நாங்கள் பிடிச்சிக்குவோம். உள்ளே கடவுள் வெளியே மிருகம். அப்போ உள்ளே கடவுள் வெளியே பிசாசு. கடவுள் உள்ளக்கிறார், அவர் உள்ளே இருக்கணும். இப்போ நாமெல்லாம் சுருவம் வச்சு ஏன் கண்ணாடி போட்டு வச்சிடறோம் தெரியுங்களா? என்ன நடந்தால் நீ வெளியே வரக்கூடாது. இப்போ திருவிழாவிலலாம் பார்த்தீங்கன்னா சுருவத்தை தேரில் வச்சு கட்டிவிடுவோம். ஏன் கட்டுறோம்? கீழே விழுந்துடக்கூடாது. அதுதான் இல்லை. திருவிழா தேருக்கு முன்னாடி நம்ம பண்ணுற அக்கிரம் அநியாயத்தெல்லாம் பார்த்து அந்த சுருவத்துக்கு உயிர் சும்மா சாட்டை எடுத்து நம்மளை என்ன நடந்தாலும் அது வெளியே வரக்கூடாது. ஏன்னா தேர் முன்னாடி அத்தனை அட்டகாசம் பண்ணுறது. எங்கள் ஊரில் சொன்னேன், ஏப்பா சும்மா அடிச்சுக்கிட்டு சும்மா அதெல்லாம் வேண்டாம், நம்ம கொயர் பாடட்டும், மாதா பாட்டை அந்தோனியார் பாட்டு பாடிட்டு போகட்டும், ஜெபமாலை சொல்லுவோம், விளக்கு அதாவது மெழுகுதிரி ஏற்றிக்கிட்டு வத்தி ஏந்திக்கிட்டு அப்படியே எல்லாம் மக்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், போயிட்டு போனோம். அப்படிப்பட்ட தேரெல்லாம் வேணான்ட்டான். ஏன் அப்படின்னா நாம் திருவிழா கொண்டது எப்படி மற்றவனுக்கு தெரியும்? நீ பாட்டுக்கு அமைதியாக போனேன்னா எப்படி தெரியும்? அடியும் வெடியும் இருந்தால்தானே விளம்பரம். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, கடவுள் 2 விஷயத்தில் சந்தோஷப்படுவார். பைபிளை படிச்சிங்கன்னா தெரியும். கடவுள் எதில் சந்தோஷப்படுவார் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். கடவுள் எந்த விஷயத்தில் சந்தோஷப்படுவார்? கடவுளை சந்தோஷப்படுத்தணும்னா இந்த 2 காரியம் செஞ்சீங்கன்னா கடவுள் சந்தோஷப்படுவார். என்ன 2 காரியம் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னம்மா? தாழ்ச்சி அப்படின்னு பைபிள் எங்கம்மா சொல்லியிருக்குது? என்னம்மா அம்மா? அன்பு செய்கிறதா அப்படின்னு பைபிளில் சொல்லிங்க. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம். கடவுளுக்கு மகிழ்ச்சி தருவது எது? எரிபலிகள் செலுத்துவதா, பிறபலிகள் செலுத்துவதா, அல்லது அவரது குரலுக்கு செவி சாய்ப்பதா? கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது. கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது. கீழ்ப்படிதல் ஆட்டுக்கிடாய்களின் கொழுப்பை விட சிறந்தது. அப்ப கடவுளுக்கு கீழ்ப்படிதல் முதல் அவசியம். ஒரு கிறிஸ்துவன் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான முதன்மையான பண்பு கீழ்ப்படிதல். பேய்க்கும் பிசாசுக்கும் இயேசுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். கடவுள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் அது இயேசு, கடவுள் சொல்கிறத எதையுமே கேட்கலன்னா அதுதான் பிசாசு. நீங்கள் இயேசுவா பிசாசா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் டீச்சர் சொன்னால் கேட்க மாட்டீங்க. நாங்கள் கோயிலுக்குள்ளே இயேசு, வீட்டுக்குள்ளே பிசாசு. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, கீழ்ப்படிதல் புண்ணியங்களுக்கெல்லாம் தாய். இயேசுவிடம் இருந்த அந்த கீழ்ப்படிதல், மாதாவிடம் இருந்த கீழ்ப்படிதல். சூசையப்பருங்க, எனக்கு மாதா விட கொஞ்சம் சூசையப்பர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மாதா கூட வானதூதர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆனால் பாவம் சூசையப்பர் மகராசை. 19ஆம் தேதி முந்தா நேற்று தான் கொண்டாடணும் சூசை மரியாவின் கணவர். சூசையப்பர் ஆண்டுன்னு ஒன்று திருச்சபை தமிழ்நாட்டில் கொண்டாடிச்சு. ஆனால் ஆண்கள் மட்டும் கோயிலுக்கே வரல. இன்றைக்கும் கத்தோலிக்க சபையினுடைய சாபக்கேடு என்னன்னா, ஆம்பளைங்க இல்லாமையே கோயில். இது மகளிர் மன்றம். சரி, நீங்கள் கணவனோடு திருப்பலிக்கு வந்திருக்கிற பெண்கள்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். கணவனோடு
திடீர்னு ஒரு ஆனால் உங்களை சொல்ல கணவனோடு கணவன்மார்களை கை தூக்கல சொல்லலை, கணவனோடு திருப்பலிக்கு வந்தவங்க கை தூக்குங்க. 1 2 3 4 5 6 பாருங்க 6 பேர் 7 8 9 10 11 12 12 பேர் தான் கோயிலுக்குள்ளே இருக்கிறவங்க. அங்கே இருக்கிறவங்க நான் என்னல 12 பேர் தான் தன்னுடைய கணவரோடு கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் பவுலடியார் சொல்லுவார், கணவன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம்? தலையில்லாமல் வந்திருக்கிற முண்டங்கள். கத்தோலிக்க திருச்சபையில் ஆலயத்திற்கு வழிபாட்டுக்கு நிறைய முண்டங்கள் தான் வருகிறது. தலையை காணோம். தலை எங்கே நிற்கும்? டாஸ்மாகில் நிற்கும். சார் இங்கே இல்லையா? சாரி, தமிழ்நாடு தான் அது. இங்கே எல்லா இடமே டாஸ்மாக் தான், எல்லாம் அங்கே தான் நிற்பாங்க. ஆக அன்புக்குரியவர்களே, கீழ்ப்படிதல் இயேசுவிடம் இருக்கிற புனிதர்கள், அதாவது இயேசு, மாதா, சூசையப்பர், புனிதர்கள் எல்லாரிடமும் இருக்கிற மிக முக்கியமான ஒரு பண்பு கடவுளுக்கு கீழ்ப்படிதல். கடவுளை சந்தோஷப்படுத்தினத. ஏன் இயேசு சாமியை பார்த்து தந்தையாம் கடவுள் 2 முறை இவரின் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று சொன்னார் என்று சொன்னால் கடவுள் அவர் கீழ்ப்படிந்ததனால் தான். பிலிப்பியர் 2:6 2வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை படித்து பாருங்கள். கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை விடாமல் பிடித்து கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை. மாறாக தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை உண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். இயேசு சாமிக்கு இன்னொரு பேர் வைக்கணும்னா ஒபீடியன்ஸ்னு வைக்கலாம். கெத்சமனி தோட்டத்தில் கூட என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, கூடுமானால் துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும், ஆயினும் எனது விருப்பம் அல்ல உமது விருப்பமே நிறைவேறட்டுனார். நாம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை ஜெபத்தில் வாய்கிலேயே சொல்லுவோம், என்னன்னு விண்ணுலகில் உமது திருவுளம் நிறைவேறுவது போல சொல்லிவிட்டு பூச கருத்து என்ன இருக்கும்? நினைத்த காரியங்கள் நிறைவேற. என் மகன் டாக்டருக்கு படிக்கணும், என் மகன் வெளிநாடு போகணும், என் மகன் அங்கே போகணும், என் மகன் இங்கே போகணும். கடவுளுக்கு சித்தம் இருந்தால் நடக்கணும்னு யார் வாயிலையாவது வருதா? கத்தோலிக்க வாயில இல்லை. நாமெல்லாம் மாதாவின் பிள்ளைகள், பக்தர்கள். போகிறது வேளாங்கண்ணிக்கு போகிறது, பெசன் நகருக்கு போகிறது, வில்லியனூருக்கு போகிறது, அங்கங்கே போக. செப்டம்பர் மாதம் வந்துட்டால் எல்லாம் புளுவாக மாறிடுறீங்க. ஜூன் மாதம் வந்துட்டால் எல்லாம் காப்பி கலருக்கு அந்தோனியாருக்கு மாறிடுறீங்க. பிப்ரவரி மாதம் வந்துட்டால் எல்லாம் சாமியாராக மாறிடுறீங்க, காவி சாமியார்கள். ஆனால் யாரும் யாரை போல் மாறுறதில்ல, இயேசுவை போல் மாறுறதில்லை. என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, ஆக இந்த கீழ்ப்படிதல் என்ற புண்ணியத்தை நாம் பெறவில்லை என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவர்கள் என்ற நிலைக்கே தகுதியற்றவர்கள். அடிப்படையே தான். சரி, நாமெல்லாம் மனுஷங்க தான், அவங்கெல்லாம் கடவுளுக்கு நேராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். சரி, மனுஷனை குறித்து எப்போ கடவுள் மனம் மாறுவார்? லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 7 மற்றும் 10 வசனங்களை படித்து பாருங்கள். மனமாற தேவையில்லாத 99 நீதிமான்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறுகிற ஒரு பாவி குறித்து விண்ணுலகில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக நாமெல்லாம் புனிதர்கள் கிடையாது, மனிதர்கள். நாமெல்லாம் பாவிகள். நீதிமானே ஒரு நாளைக்கு 7 முறை தவறானா நம்ம 7 முறை தவறுவோம். ஓகே, நீ பாவம் செய்கிற, ஆனால் அதிலிருந்து மனம் மாறுகிறாயா? ஐயோ, நான் கடவுளுக்கு எதிராக பாவம் செஞ்சுட்டேன்னு யாராவது உணர்றமா? இன்னைக்கு யாராவது நீ என்ன சரி நீ இதெல்லாம் தப்பு பண்ணுறேன்னு சொன்னால் என்ன நடக்குங்க? அதுவும் பப்ளிக்காக பூசையில் சொல்கிறேன்னு வச்சுங்க. ஒருத்தரை பார்த்து நீங்கள் இந்த தப்பெல்லாம் செய்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷம் சாமியார் அறவுட்டுக்கு போக முடியாது, வளைச்சிக்குவோம். என்னை எப்படி நீ சொல்லலாம்? நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா? நீ பெரிய என்ன பெரிய யோகியமோ? வண்டவாளம் தண்டவாளத்தெல்லாம் நான் சிசிடிவியில் வச்சு சொல்லிட்டா, இருவோம் ஃபோன் நம்பர் ஆக்ட் பண்ணி பார்க்குறியா, நீ என்னென்ன பண்ணுற, யார்கிட்ட பேசன்னு சொல்லிட்டா. எனக்கு பைபிள்லே ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷன் தாவீது. பெரிய அரசங்க, வீரன். அவன் தப்பு பண்ணிட்டான். பத்சேபா இன்னொரு போர்வீரனுடைய மனைவியோட தப்பு பண்ணிட்டான். ஒரு நாத்தான்னு ஒரு இறைவாக்கினர் வராரு. அவர் பைபிளில் அப்போ தான் வராரு. கடவுள் அனுப்புறார், போடா போய் சொல்கிறா, அந்த அருவு கட்டம் என்னமோ பண்ணிட்டு இருக்கிறான்டா போய் சொல்கிறாங்கிறார்.
இவரும் ஒரு கதை சொல்லி சொல்கிறாரு. உடனே இவர் கோவப்படுறார், அந்த மனிதன் சாக வேண்டும். அவர் கூலா சொல்கிறார், நீ தாண்டா அவன், நீ தாண்டா கொன்னவன், நீ தாண்டா சாவணும் அப்படின்னாரு. அடுத்த நொடி பாருங்கள், நீங்கள் பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் இந்த 2 சாமுவேல் இந்த நிகழ்வு வரும். அவர் சொல்லுவார், ஆம் நான் ஆண்டவருக்கு எதிராக இந்த தாழ்ச்சி எத்தனை கிறிஸ்தவங்கள்ட்ட இருக்கு. இது இல்லாதனால தாங்க நம்ம மனம் மாறுறதில்ல. இந்த காணாமல் போன மைந்தன் எல்லா சொத்தையும் அழிச்சிட்டான், ஆனா உணர்றான், அறிவு தெளிந்தவனாய் சொல்றான், அப்பா நான் உமக்கு எதிராகவும் வானகத்துக்கு எதிராகவும் தவறு செய்தேன். உணர்றான், தான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு உணர்றான். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் நாம் உணர்கிறோம், நான் செய்யறதெல்லாம் தப்பு, நம்மெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் அப்படி தானே அப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையிலே நாமெல்லாம் யாருடைய பிள்ளைகள்? மாதாவின் பிள்ளைகளா இல்லை ஏவாளின் பிள்ளைகளா? யோசிங்க. எப்படி இன்னைக்குள்ள யோசிச்சு சொல்லிடுறீங்களா? நம்மளாம் மாதாவின் பிள்ளைகளா ஏவாளின் பிள்ளைகளா? நாமெல்லாம் ஏவாளின் பிள்ளைகள். ஏன் சொல்லுங்க? நாம் செய்கிற தப்புக்கு அடுத்தவனை காரணம் காட்டி விட்டுருவோம். தொடக்க நூலை படித்தீங்கன்னா ஆதாம் எங்கே இருக்கிறா, நீ வர்றதை கண்டு நான் ஒளிஞ்சிக்கிட்டேன். ஏன்டா ஒளிஞ்சிக்கிட்ட? நான் திங்கக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை நீ தின்னையா? நீர் எனக்கு துணையாக கொடுத்த பெண் தான் கொடுத்தாள். இவன் யோக்கியன், பொண்டாட்டி கொடுத்தா எதுனாலும் வாங்கிக்கிறதா? இவனுக்கு அறிவு இல்லை. கடவுள் சொல்லிட்டு போறார், அதை தின்னைனா செத்து போயிருவீடா அப்படிங்கிறாரு. இவன் வாயை மூடி, இவன் பொண்டாட்டி திங்கும்போது கையில் ஒரு 2 அடி வச்சு அதை ஏண்டி தின்னு அடிச்சிருக்கலாம். அப்பெல்லாம் வாயை மூடிக்கிட்டு இருந்துக்கிட்டான். அவன் கொடுத்தோடனே வாங்கி தின்னுக்கிட்டான். அப்போ நல்ல அறிவுள்ளவனாக இருந்தால் அவன் சொல்லியிருக்கணும் இல்லையா? இன்றைக்கி நிறைய ஆம்பளைங்க அப்படி தான் எங்கள் வீட்டில் கேட்டு சொல்கிறாங்க, ஏன் உனக்கு அறிவில்லை? நீதாயா குடும்பத் தலைவர், நீதான் அதெல்லாம் அங்கே இல்லைங்க, வீட்டுக்காரமாக கோவிச்சுக்குருங்க. இப்படியே கோவிச்சுக்குன்னு பாவத்தில் விழக்கூடாது. காரணம் காட்டுறான், பொண்டாட்டி இல்லைன்னா இவன் உத்தமன். அது இந்தமாரி சொல்ல, நான்லாம் கல்யாணம் பண்ணதுனால தான் சாமி பெரிய பாவம் பண்ணிவிட்டேன். உன்னை யார் பாவம் சொல்லி அடித்தா? உன்னை யார் பண்ண சொல்லி அடித்தா? கல்யாணம் பண்ண சொல்லி யார் அடித்தா? சாமியாரா வாங்கயானா நாங்களும் வரமாட்டேங்கிறது. அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அப்பயே சாமியாராக போகலாங்கிறது. நிறையா டைலாக்கை கேட்டோம். அதே மாதிரி லேடிஸ் அப்படித்தான், அப்பயே என்ன சிஸ்டர் கூப்பிட்டாங்க, நான் தான் போகல. போயிருக்கலாம்ல. எப்போ பார்த்தாலும் நாம் செய்கிற தப்புக்கு அடுத்தவனை தான் சொல்கிறது. ஏன்டா இப்போ எக்ஸாமு கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக, இவன் படிக்காமல் போயிட்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்தவனை குத்தம் சொல்கிறது. ஏயா மார்க்கு கம்மியாச்சு, சரியாக திருத்தலையாம். என் வழக்கம் பாருங்க, கல்லை இடிச்சு விட்டு கல் இடிச்சிருச்சான், இவன் போய் இடிச்சுக்கிட்டு கல் இடிச்சிருச்சான். ஆக நம்மளாம் ஏவாளின் பிள்ளைகள். சயின்டிஃபிக்காக ஏவாள் இருக்கிறது உண்மை. ஏன்னா அவன் என்ன சொன்னான், பாம்பு என்னை ஏமாற்றி விட்டது. அப்போ உனக்கு அறிவே இல்லை. ஆண்டவர் 6வது அறிவு எதுக்கு படைச்சார்னே தெரியல. நம்ம ஆளுக்கெல்லாம் இன்றைக்கி லட்சமாக கொடுத்துட்டு ஏமாந்துட்டு திரியிறான், ஆன்லைன் மோசடின்ட்டு. அது நம்ம ஆளுக சில பேர் வா 1க்கு டபுள் தரேன்னு சொன்னோன்னே எல்லாம் போய் பேராசை பெருநஷ்டம். இந்த 6வது அறிவு நமக்கு கடவுள் எதுக்கு கொடுத்தாருன்னு தெரியல. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மட்டும்தான் 11% மூளையை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. நாமெல்லாம் அப்படின்னா எப்படி? மூளையை யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆடு மாடு மாதிரி தான், செம்மறி ஆட்டு கூட்டம். முன்னாடி எவனாவது போனால் போக வேண்டியது. ஏன் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு 6வது அறிவை நம்ம என்ன பண்ணுறதில்ல, யூஸ் பண்ணுறதே இல்லை. உண்மையா இல்லையா? தூங்குறவங்கலாம் சொல்லுங்கள் பிரைஸ் அலாட். பாருங்கள் இத்தனை பேர் தூங்குறீங்க. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் 6வது அறிவை நம்ம யூஸ் பண்ணுறது இல்லைன்னு இல்லையா? எல்லாம் முழிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க, தூங்குறவங்களாம் கை தூங்குன்னு பிரைஸ் அலாடுங்கிறீங்க. அன்புக்குரியவர்களே, தன் தவறை உணராதவனால் அடுத்தவருடைய குறைகளை சொல்ல முடியாது. தன் தவறை உணராதவனால் மனம் மாறவே முடியாது. பைபிளில் பார்த்தீங்கன்னா தன் தவறை உணர்ந்தவர்கள் தான் மனம் மாறுவார்கள். ஐயோ நான் அப்படி இல்லையே, ஆமாம் நான் தப்பு செஞ்சிட்டேன். இன்றைக்கு எத்தனை பேருக்கு நல்ல மனசாட்சி இருக்கிறது? 2 கட்டில் தான். ஒன்று எல்லாத்துக்கும் மேலே கடவுள் அன்பு செய்யணும், கடவுள் என்னை அன்பு செய்கிற மாதிரி நான் அடுத்தவன் அன்பு செய்யணும். இது 2 கட்டில் தான் பைபிள் முழுக்க சொல்லுது. எல்லாத்துக்கும் மேலே கடவுள் அன்பு செய்கிறோமா? கிடையாது. எல்லாத்துக்கும் கடைசியில் கடவுள் ஊறுகா மாதிரி தேவைன்னா தொட்டுக்குவோம், இல்லைன்னா வச்சுக்குவோம். கடவுளே எதுக்கு வச்சிருக்கிறோம்? நாம் சொல்கிறத கேட்குறோம். அவன் கொடுத்து வச்சிரு, மிரட்டிட்டு போவான்.
நம்மளுக்கு எப்படி தெரியுங்களா? வந்து வேண்டும் ஆண்டவர்கிட்ட வேண்டும், கொடுக்கலைன்னா மாதாக்கிட்ட போவான், மாதா கொடுக்கல அந்தோண்டியார்கிட்ட போவான், அந்த ஆண்டவர்கிட்ட அடுத்த பாஸ்டர்கிட்ட போயிடுவான். இது எப்படி இருக்குது தெரியும்? பிள்ளைகள்லாம் இருக்காங்க வச்சுக்க, டே இப்போ 2 பசங்க உட்காந்துருக்குறீங்கள, உங்களுக்கு பசிக்குதுன்னா யார்கிட்ட கூட போய் கேட்பீங்க? அதான் முன்னாடி யூனிஃபார்ம், உங்களுக்கு பசிக்குது யார்கிட்ட போய் கேட்பீங்க? அம்மா கிட்ட. அம்மா முடியாதுங்கிறாங்க, என்ன பண்ணுவ? கம்முன்னுறா கொஞ்ச நேரம் இரு அப்படிங்கும்போது என்ன பண்ணுவா? எனக்கு இப்போயே அடம் பிடிப்பியா? பிடிக்க மாட்டியா? அடம் பிடிக்க மாட்டியா? அவ்வளோ நல்லவனா நீ அடம் பிடிப்ப, எனக்கு வேணும்னு அடம் பிடிப்ப. உங்கள் அம்மா கொடுக்குற வரைக்கும் என்ன பண்ணுவ? அடம் பிடிப்ப. இல்லை அங்கே அம்மா கொடுக்கலன்னே பக்கத்து வீட்டில் போய் கேட்பியா? அப்படி கேட்டால் என்ன நடக்கும்? உங்கள் அம்மா வச்சு உன்னை செஞ்சிடும். இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் எல்லாம் நம்மளாம் கடவுளுடைய பிள்ளைகள். ஞானஸ்தானம் வாங்கிட்டாவே நீ கடவுளுடைய பிள்ளை, உனக்கு கடவுள்கிட்ட எல்லாம் உரிமை கேட்கணும். ஆனால் நாம் பண்ணுற டாமா இருக்குது, போய் முட்டிக்கால் போட்டு மெழுகுதிரி வச்சு பற்ற வச்சுக்கிட்டு அப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த வேளாங்கண்ணியில் அந்த மணல்லாம் நடந்து. இல்லை கேட்குறேன், உங்கள் வீட்டில் அப்பா அம்மாட்ட எப்படி கேட்பீங்க? இப்படி தானா? முழந்தால் படியிட்டு, என் தந்தையே நான் கல்லூரிக்கு பணம் கட்ட வேண்டும், நீங்கள் எனக்கு இப்பொழுது கட்டினால் நலமாக இருக்கும் அப்படின்னு முட்டி போட்டு எல்லா பையனும் வேண்டானா? இந்தாப்பா எக்ஸாம் ஃபீஸு கட்டணும், மரியாதையாக கொடு அப்படின்னு உரிமையோடு கேட்குறான். உங்கள் அம்மாட்ட போய் என் அன்னையே காலையில் நீங்கள் இட்லி சுட்டு கொண்டு இருக்கிறீர்கள், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நீங்கள் தோசை சுட்டு தரும்படி இந்த மெழுகுதிரியை பற்ற வைத்து வேண்டுகிறேன் அப்படின்னா வேண்டாம். மாதா உனக்கு அம்மானா உரிமையோட கேளு. தந்தை உனக்கு கடவுள் உனக்கு தந்தைனா உரிமையோட கேளு. ஏன் அவங்கள வியாபாரமாக்குறோம்? எதுக்கு அவங்கள்ட்ட பேரம் பேசுகிறோம்? எனக்கு இது செஞ்சாதான் நீ மட்டும் எனக்கு கல்யாணம், நான் மட்டும் எனக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் வேளாங்கண்ணிக்கு நடந்தே வரேன். ஏன்? கல்யாணம் ஆனால் தான் நடந்து போவியா? கேட்டாரா உன்னை நடந்து வர சொல்லி கேட்டாரா? நீ வேண்டிக்கிற. அன்புக்குரியவர்களே, மனம் மாற வேண்டும். இன்னும் இந்து முறைப்படி தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வழிபாட்டு முறைகளிலே இந்து முறைப்படி இந்து வழிபாட்டு முறையை திணித்து கொண்டிருக்கிறோம். கலாச்சார மாற்றம் என்ற பெயரில் இன்கல்ச்சரைசேஷன். தட் இஸ் நாட் ரியல் இன்கல்ச்சரைசேஷன். ஆதி கிறிஸ்துவர்கள் வாழ்வதுதான் உண்மையான கிறிஸ்துவ கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை இந்த கலாச்சாரத்துக்குள் புகுத்துவது தான் உண்மையான கலாச்சாரம். ஆதி கிறிஸ்துவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? மனம் மாறி வாழ்ந்தார்கள். இறைவார்த்தையை கேட்கிறார்கள். திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரத்தில் படித்து பாருங்க. இறைவார்த்தையை கேட்குறான். கேட்ட பின்னாடி பேதுரு பிரசங்கம் வைக்கிறார், பெரிய பிரசங்கம் வைக்கிறார். நீங்கள் எல்லாம் உட்காந்து பிரசங்கம் கொஞ்ச நேரம் அதிகமான வாட்ஸ்அப் பார்ப்பேன் ஓடிடுவீங்கன்னாங்க. நல்ல வேலையெல்லாம் ஓடாமல் இருக்கிறீங்க. பிரைஸ் அலாட். ஓடுறவங்களாம் சொல்லுங்கள் பிரைஸ் அலாட். பாருங்கள் எத்தனை பேர் ஓடுறாங்க. ஆக இறைவார்த்தை கேட்குறான், உட்காந்து கேட்குறான். 3 நாள் இயேசுநாத சாமி பேசுகிறாரு கேட்டுக்கிட்டே இருக்கிறான். பசிக்கிறது கூட தெரியல. இயேசுநாத சாமியை பார்த்துட்டு அடைய பசியாக இருக்கிறானோட சோறு போடுங்கன்னா அந்த பையில கையாளாதான், எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைங்கிறான். இருக்கிறத கொடுங்கன்னு 5000 பேருக்கு சோறு போட்டார். ஆக மக்கள் இயேசுவின் வார்த்தைகளை கேட்பதற்கு ஆர்வமாக இருந்தார்கள். இன்னைக்கு லிட்டர்ஜியா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம், அதுக்கு மேலே பேசக்கூடாது. ஆனால் ஸ்கூல் மட்டும் 8 மணி நேரம் வைப்போம். வேலைக்கு மட்டும் 12 மணி நேரம் போவோம். டூர் போகிறதுனா 3 நாள் போகிறோம். சினிமா பார்க்கறதுனா 3 மணி நேரம். ஆனால் நம்மால் ஃபோனை எடுத்து நோண்டானா டைமே கிடையாது. ரீல்ஸும் ஷார்ட்ஸ் வீடியோவும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஏண்டா அப்படி தானே? ஃபோனை கொடுத்தா வாங்க முடியாதானே உங்கள்கிட்டலாம்? வேறு அவங்க அம்மா ஆமாம் சாமி. இன்றைக்கி பல தாய் தந்தையருடைய குமுறல் என்னன்னா, என் பையனுக்கு நான் வாங்கி கொடுத்த ஃபோனு தான் பெருசாக போச்சு, என்னை அவன் கண்டுக்கவே மாட்டிக்கிறான். ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இருக்கிற பெற்றோர்களும் சரி குழந்தைகளும் சரி, நாம் யாரை போல மாற வேண்டும்? கிறிஸ்மஸ் முடிஞ்சோடனே திருக்குடும்ப விழான்னு ஒன்று கொண்டாடுவோம். எத்தனை பெண்கள் நான் மாதாவை போல மாற வேண்டும், என்னுடைய மகள் மாதாவை போல மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எத்தனை ஆண்கள் நான் சூசைபரை போல மாற வேண்டும், எத்தனை இளைஞர்கள் நான் இயேசுவை போல மாற வேண்டும் என்று மாறுகிறோம். எங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள யாரும் எந்த கிறிஸ்தவனும் தயாராக இல்லை. அது அப்படியே தான் இருக்குது. ஆனால் சாபோடுறேன்னு நினச்சிக்காதீங்க. பைபிளில் இருக்கிறத சொல்கிறேன். லூக்கா நற்செய்தி 13வது அதிகாரம் 1 to 4 வரை உள்ள வசனங்களை படித்தீர்கள் என்று சொன்னால், இயேசு சாமி சொல்லுவார், மனமாறாவிடில் நீங்களும் அவ்வாறே அழிவீர்கள்.
சாபம் விடலை, நான் இயேசு சாமி சொன்னதை சொல்கிறேன். மனம் மாறாவிடில். இன்னைக்கு எல்லாரும் இறக்குறாங்க, ஒரு பக்கம் எல்லாரும் இறக்குறாங்க. இறக்குறவங்கெல்லாம் நம்மளை விட பாவிகளும் கிடையாது. கடவுள் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார், பாரு, ஒரு மனுஷன் எப்போ சாவானவனுக்கு தெரியாது, ஆனால் உனக்கு எப்போ டைம்னு தெரியாது. ஆகவே உன் உயிரை கடவுள் வந்து எடுத்துக்கொள்வதற்கு முன் நீ மனம் மாறு. அந்த நாள் திருடனை போல வரும். எங்கள் டைசஸில் ஒரு ஃபாதர் இருந்தார், நல்ல மனுஷன் எங்களுக்கு. அதனால் திடீர்னு 11:30 மணிக்கு ஹார்ட் அட்டாக், 12 மணிக்கெல்லாம் இறந்துட்டார். 52 or 54, பிலோ 60 தான் அவர். சாதாரணலாம் இன்றைக்குமே அவர் செத்துட்டாரான்ற இதெல்லாம் எங்களுக்கு தெரியல, நம்பிக்கை இல்லை. நிறைய இளம் குருக்கள் இப்படி தான்டா நல்லா தானே இருந்தான், என்னடா ஆச்சு என்ன ஆச்சு. என்னுடைய வகுப்பு தோழர் எடிசன் சின்னப்பன், கும்பகோணம் மறைமாவட்டத்தை சார்ந்தவர், கொரோனா காலத்தில் கொரோனா வந்து அவர் இறந்துட்டார். எங்களுக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை. எப்படா நல்லா தானடா இருந்தான், நல்லா தானே இருந்தா. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, சாவு என்னைக்கு வரும்னு தெரியாமலே நம்மளை விளையாண்டுட்டு இருக்கிறோம். நாமெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், 5 ஆண்டு திட்டம், 10 ஆண்டு திட்டம், ஃப்யூச்சர் பிளான். நான் டாக்டர் ஆவேன், நான் இன்ஜினியர் ஆவேன், நான் பணக்காரனாவேன், அவனாவேன் இவனாவன் இருக்கிற நீ பணமாவன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இல்லை, நம்ம பணமாக போயிடுவோன்னு தெரிய மாட்டேங்குது. உயிர் இருக்கிற வரைக்கும் தாங்க நமக்கு வாய்ப்பு. எப்படி தெரியுமா நம்ம வாழ்க்கை? பரீட்சை எழுதி பேப்பரை கட்டுற வரைக்கும் தான் டைமு. பரீட்சை எழுதி பேப்பர் எடுத்து கட்டி கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி தான் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மனம் மாற வாய்ப்பு. இந்த உயிர் இருக்கும் பொழுதே மனம் மாறி விடுங்கள். யாரை போல? இயேசுவை போல, மாதாவை போல, சூசியப்பரை போல. நம் குடும்பமே திருக்குடும்பமாக மாறிவிட்டால் அற்புதம். அற்புதங்கள் அதிசயங்கள் என்பது உடல் நோய் குணமாவதல்ல, ஒரு மனிதன் கடவுளின் பிள்ளையாக உண்மையான கடவுளின் பிள்ளையாக, கடவுளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாக மாறுவது தான் உண்மையான மனமாற்றம். சரி, எப்படி மாறுறது? எப்படி மாறுறது? ஆதி கிறிஸ்துவர்கள் எப்படி மாறினாங்க? 3 வருஷம் இயேசுசாமி கூட இருக்கும்போது அவன் மாறலையே. கூடவே தான் இருக்கிறார் இயேசுசாமி. நம்பிக்கை இல்லை, பயப்படுறான். இதில் விட பெரிய விஷயம் என்னன்னா, அவரை பிடிக்க வரும்போது 12 பேரும் ஓடி போயிடுறான். ஒருத்தன் காட்டி கொடுக்குறான், ஒருத்தன் மறுதளிக்கிறான். 3 வருஷம் கூட இருக்கிறான். அவன்கிட்ட மாற்றம் கிடையாது. பதவிக்கு அடிச்சுக்கிறானுங்க, நீயா நானா பெரியவன் சண்டை வருது. நம்பிக்கை இல்லை. திருச்சபையின் முதல் தலைவர் பேதுரு இயேசுசாமி அங்கே தான் நிற்கிறார். கடல் மேலே வாயானதுக்கு கடலை பார்த்து பயந்துக்கிறாரு, அங்கேயே மூழ்கி போகிறாரு. கடவுள் இயேசுசாமி கூட 3 வருஷம் இருக்கிறானுவ, ஆனால் ஒரு மாற்றமும் வரல. ஆனால் பெந்தகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிற பொழுதுதான் அவரிடத்திலே மாற்றம் வந்தது. நல்லா படிங்க, திருத்தூதர் பணிகள் உள்ள படித்து பாருங்க. அதனால்தான் ரோமையர் 8:9, 8:14 சொல்லுகிறது. பவுலுடைய தெளிவாக சொல்லுகிறார், கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் கிறிஸ்துவுக்கு உரியவர் அல்ல. புகுமுக திருவருட் சாதனங்கள், திருமுழுக்கு, நற்கருணை, உறுதி பூசல் எல்லாம் ஆவியின் வல்லமையை நமக்கு கொடுக்கக்கூடிய திருவருள் சாதனங்கள். ஆனால் கத்தோலிக்க திரு அவையிலே இன்று அது வெறும் கொண்டாட்டங்களாக தான் இருக்கிறதே ஒழிய ஆவியினுடைய அபிஷேகத்தை உணரக்கூடியதாக இல்லை. நாமெல்லாம் ஆவியின் அபிஷேகத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நமக்கெல்லாம் திருவருட் சாதனங்கள் ஒரு சடங்கு, அவ்வளோதான், ஒரு செலிப்ரேஷன், ஒரு கொண்டாட்டம். இன்னும் சொல்லணும்னா வெச்ச மைய திரும்பி வாங்கிறதுக்கு தான் நம்மெல்லாம் புது நன்மை உறுதி பூசலே வாங்க வைக்கிறோம். அதுவும் இலவசமாக, 1க்கா 2 கொடுத்துருங்களேன். அது எதற்கு வாங்குகிறோம் என்று தெரியவில்லை. ஆக அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்துவனும் கிறிஸ்துவின் ஆவியால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று திருவருட் சாதனங்கள் கொடுக்கப்படுகிறது. இந்த திருவருட் சாதனங்களின் வழியாகத்தான் தூய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். 4 நற்செய்திகளில் வாழ்கின்ற அப்போஸ்தலருடைய வாழ்க்கை வேறு, திருத்தூதர் பணிகளில் வாழ்கின்ற கிறிஸ்துவருடைய வாழ்க்கை, அப்போஸ்தலருடைய வாழ்க்கை வேறு. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்குதான் விடுதலை உண்டு. கத்தோலிக்க திருச்சபையிலே பரிசுத்த ஆவியானவர் வெறும் சிலுவை அடையாளங்களில் மட்டுமே இருக்கிறார். எல்லாருக்கும் நவநாள் எடுக்கிறோம். மே மாதம், அதாவது உயிர்ப்பு நாளுக்கு அப்புறம், ஈஸ்டருக்கு அப்புறம் பரிசுத்த ஆவி ஞாயிறுன்னு ஒன்று, பெந்தகோஸ்து நாள்னு ஒன்று வரும். அதுக்கு நவநாள் எடுக்கிறதில்ல. அதுக்கு சிறப்பான முக்கியத்துவம் கத்தோலிக்க திரு அவையிலே கொடுப்பதில்லை.
கிறிஸ்துவின் ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் ஒருவன் கிறிஸ்துவை போல வாழ முடியாது. சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்மளாம் சினிமா பார்க்குறோம் இல்லையா? சந்திரமுகின்னு ஒரு படம் வந்தது, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சந்திரமுகிங்கிறது யார்? ஒரு தெலுங்கு நடன மங்கை. அவள் யாரை பிடிக்கிறா? கங்கா என்ற ஒரு பெண்ணை பிடிக்கிறாள். இதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா சினிமாலேருந்து சொல்கிறேன். ஆனால் நிஜத்திலே நான் பார்த்தேன். நிஜத்திலேயே எங்கள் பங்கில் திடீர்னு ஒரு ஞாயிற்றுக்கிழமை பூசை முடிச்சுட்டு உக்காந்துருந்தேன். எங்களுடைய துணை பங்குலேருந்து அந்த கோயில் பிள்ளை அம்மா எனக்கு ஃபோன் பண்ணிச்சு, சாமி ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருச்சு வாங்க அப்படின்னு கூப்பிடுது. நான் போகிறேன். அவங்க குடும்பத்தார் எல்லாம் சுற்றி ரவுண்டு கட்டி நின்றுட்டுருக்குறாங்க. அந்த அம்மா அப்படியே உக்காந்துருக்குது. நான் போய் தலையில் கை வச்சு ஜெபிக்க தலையில் கை வச்சேன். உடனே கையெடு, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னுச்சு. கையெடு அப்படின்னு தட்டி விடுச்சு. அப்புறமே பார்த்தீங்கன்னா அது அப்படியே எல்லாத்தையும் பார்த்தது. உடனே அந்த பையன் சொல்கிறான், எங்கள் அப்பா இப்படி தான் சாமி பார்ப்பார் அப்படின்னா. தலையில் கை வச்சு ஸ்டோலை வச்சு கலையில் கை வச்சு ஜெபிக்க அப்படியே அது சரிஞ்சிருச்சு. அப்புறமேட்டு தான் அங்கே சொன்னாங்க, அவங்க வீட்டுக்காரரே இவரை பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க வீட்டுக்காரர் என்னென்ன பண்ணுவாரோ அப்படியே பார்க்குது, அப்படியே ஆக்ஷன்ஸ் எல்லாம் மாறுது. அப்போ தான் எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. சாதாரண ஒரு மனிதனுடைய ஆவி இன்னொரு மனிதனை தன்னை போல் மாற்ற முடியும் என்று சொன்னால், ஏன் கடவுளின் ஆவி நம்மை கடவுளை போல் மாற்ற முடியாது? கடவுளாக மாற்ற முடியாது, ஆனால் கடவுளை போல் மாற்றலாம். இன்றைக்கு கத்தோலிக்க திரு அவையின் அறியாமை என்ன தெரியுங்களா? பரிசுத்தாவி எப்படி பெற்றுக்கொள்வது? பரிசுத்தாவியை பெறவே நாம் என்ன செய்வது? ஒன்றே ஒன்று செய்யலாம். உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு ஆண்டவரிடம் தாகத்தோடு நீங்கள் ஜெபித்தாலே ஆவியால் நாம் நிரப்பப்படுவோம். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டால் ஒழிய நம்முடைய உண்மையான வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியாது. இதற்கு விவிலியம் ஆதாரம். எல்லா புனிதர்களும் புனிதர்களாக வாழ முடிந்தது என்று சொன்னால் தூய ஆவின் தூண்டுதல் மட்டுமே அவர்களால் புனிதரால் வாழ முடிஞ்சது. அன்புக்குரியவர்களே, ரோமையர் 8:14 சொல்கிறது, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் பிள்ளைகள். கடவுளின் ஆவி நம்மளை இயக்க வேண்டும். ரோமையர் 8வது அதிகாரத்தை தயவு செய்து படித்து பாருங்கள். ஆவிக்குரிய இயல்பு ஒன்று, ஊனியல்பு ஒன்று. கலாத்தியர் 5:19-21 வரையில் படித்து பாருங்கள். ஊனியல்பின் செயல்கள் பரத்தமை, கெட்ட நடத்தை, காம வெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் போன்றவையாகும். இதுதான் ஊனியல்பின் செயல்கள். மாம்ச மனித இயல்பில் இருக்கிற இது எல்லாமே இருக்கும். கலாத்தியர் 5:22 நாம் படிக்கிறோம். ஆவியின் கனிகள் அன்பு, அமைதி, பொறுமை, பரிவு, கனிவு, நன்னயம், நம்பிக்கை, தன்னடக்கம், இதெல்லாம் ஆவியின் கனிகள். இந்த கனிகள் இருக்கிற இடத்துல எந்த சட்டத்திற்கு இடமில்லை. ஆக நம்முடைய ஊனியல்பில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஊனியல்பில் எப்பயுமே சண்டை சச்சரவு தான் இருக்கும், சமாதானம் இருக்காது. ஆகவே அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, தூய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். திருப்பலியிலே பக்தியோடு நாம் எல்லா திருப்பலிகளிலுமே அபிஷேகம் நடக்கிறது. தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம் என்று. ஆகவே இந்த திருப்பலியிலே செபியுங்கள். அந்த அப்பரச காணிக்கைகளோடு உங்களையும் ஒப்பு கொடுங்கள். ஆவியானவரே, என்னை நிரப்பி உம்முடைய பிள்ளையாக, கிறிஸ்துவின் சகோதரனாக என்னை மாற்றும் என்று ஜெபிப்போம். அனைவரும் முழந்தால் படியிட்டு மாண்பியர் கீதம் பாடி ஆவியானவரே எங்களை நிரப்பும் என்று ஜெபிப்போம். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சி
மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள்தாரும். தந்தையோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.